நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்களை கண்டிப்பா பாக்குறோம். நம்மளால முடிஞ்ச பணத்தை போட்டுட்டோ போடாமலேயோ அவங்கள எளிதா கடந்து போயிடுறோம். அவங்க வாழ்க்கை, அவங்க உணர்வுகள் இதெல்லாம் பத்தி நம்ம பெருசா யோசிக்கிறது இல்ல. இந்த மாதிரி விளிம்பு நிலையில இருக்கிற மக்களை பத்தி தமிழ்ல பல நாவல்கள் வந்திருக்கு. அதுல சில புத்தகங்கள்ல அறச்சீற்றம் மேலோங்கி இருக்கும். இன்னும் சில புத்தகங்கள்ல மனிதாபிமானம் மேலோங்கி இருக்கும். இரக்கம், கருணை இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த புத்தகத்துல இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நடுவுல ஒருத்தரா பிச்சை எடுத்து அவங்க வாழ்க்கையையும் அவங்களையும் பார்த்து உணர்ந்து எழுதுனா எப்படி இருக்கும்? என்ன புத்தகம்னு சொல்றதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். 1981 இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் வீட்டை விட்டு கிளம்பி நான் ஒரு துறவி ஆகணும்னு கிளம்புறாரு. இந்த பயணத்துல அவர் திருவண்ணாமலையிலையும் பழனிலையும் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மத்தியில இருந்திருக்காரு. அந்த அனுபவங்களையும் அந்த உணர்வுகளையும் கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப ரொம்ப ஆழமா இந்த புத்தகத்துல நமக்காக எழுதி வச்சிருக்காரு. அது என்ன புத்தகம்னா, திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதின 7ஆம் உலகம். நம்ம இந்து தொன்மங்கள்ல நம்ம வாழற இந்த பூமிக்கு கீழே 7 உலகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அத்தலம், வித்தலம், சுத்தலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாத்தாளம். இந்த புத்தகத்தோட தலைப்பு எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் படிச்சதோட இல்லாம ஒலி வடிவமா மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. இதுல ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற கதாபாத்திரங்கள் பேசுற மொழி, இந்த மொழி எனக்கு சகஜமான மொழி கிடையாது. நாகர்கோவில் பக்கத்துல பேசப்படுற ஒரு டைப் ஆஃப் வட்டார வழக்குன்னு வச்சுப்போமே. எப்பவுமே நான் ஒரு புத்தகத்துக்கு குரல் கொடுக்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு குரல் அப்படிங்கறத நான் என்னோட மைண்ட்ல வச்சு அதுதான் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் கொடுப்பேன். இந்த புத்தகத்துல ஒரு அதிகப்படியான சேலஞ்ச் என்னன்னா, கதாபாத்திரத்துக்கு இருக்கிற குரல், அந்த கதாபாத்திரத்தோட உணர்வை சரியா கடத்தணும், அத இந்த வட்டார வழக்கிலையும் சரியா பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. இது நிச்சயமா நீங்க படிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு புத்தகம். முதல்ல சில சாப்டர்ஸை மட்டும் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதோட முதல் சில சாப்டர்ஸோட லிங்க் அனுப்புறேன். நீங்க கேட்டு பார்த்துட்டு முழு புக்கையும் கண்டிப்பா கேளுங்க. நான் உங்க தீபிகா அருண்.